வணக்கம் அண்ட் வெல்கம் டு சினிமா மேட்ரிக்ஸ். இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, கேப்டன் வந்து சர்ப்ரைஸாக ஏதாவது நம்ம பண்ணலாம் 75th டேக்கு அப்படின்ற மாதிரி ஒரு டிஸ்கஷன் வந்து போகுது. அதில் என்னென்ன விஷயங்கள்லாம் டிஸ்கஸ் பண்ணாங்க அப்படின்றத டீட்டெயிலாக பார்த்துலாம். அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். எதுக்காக கேப்டன் வந்து அன்ஷிதா அந்தன் பவித்ரா கிட்ட டிஸ்கஸ் பண்ணுறாருன்னு பார்த்தீங்க அப்படின்னா, 75th டேக்கு ஏதாவது ஸ்பெஷலாக நம்ம செஞ்சு சாப்பிட்லாம் அப்படின்ற மாதிரி பிளான் பண்ணுறாங்க. அதனால தான் குக்கிங் டீமில் இருக்கிற அன்ஷிதா அந்தன் பவித்ரா கிட்ட வந்து கேப்டன் வந்து பேசுகிறாரு. ஸோ என்ன டிஸ்கஸ் பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, நாளைக்கு ஏதாவது ஸ்பெஷலாக ஒன்று செய்யலாம், கிராசரிஸ் பேஸ் பண்ணி நம்ம ஏதாவது பண்ண முடியுமா பாருங்கள் அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. அதுக்கு அன்ஷிதா வந்து பார்த்தீங்கன்னா, வெஜ் பிரியாணி செஞ்சிடலாம், இல்லைனா சோயா சங்க்ஸ் இருக்குது அதை வச்சு நம்ம வந்து பிரியாணி செய்யலாம் அப்படின்ற மாதிரி பிளான் பண்ணுறாங்க. ஓகே, எதனாலும் ஓகே தான், கேண்டில் லைன் டின்னர் கூட நம்ம பிளான் பண்ணலாம். இன்கேஸ் மழை வரல அப்படின்னா டின்னரில் நம்ம ஏதாவது செஞ்சு சாப்பிட்லாம் அப்படின்ற மாதிரி லைக் பவித்ரா வந்து ஐடியா கொடுக்குறாங்க. ஓகே, அதுவும் பிரச்சனை இல்லை, மழை வரலன்னா நம்மளுக்கு வந்து எந்த பிரச்சனையும் கிடையாது. நம்ம வந்து சூப்பராக இங்கே கார்டன் ஏரியாவில் வச்சு எல்லாரும் சாப்பிட்லாம். ஸோ எங்களுக்கு வேலை அதிகமாக இருக்குமே, எனக்கு வந்து மாத்திரை வேணும் பாடி பெயினுக்கு அப்படின்ற மாதிரி அன்ஷிதா கேட்குறாங்க. உனக்கு எத்தனை மாத்திரை வேணும், என்கிட்ட இருக்குது, நான் தரேன், நல்லா சாப்பிட்டு நல்லா நாளைக்கு வந்து சூப்பராக நம்ம வந்து அதை செலிப்ரேட் பண்ணிடலாம் 75th டேவா அப்படின்ற மாதிரி விஷால் வந்து சொல்கிறாரு. ஸோ பவித்ராவும் வந்து பார்த்திங்க அப்படின்னா, ஆமாம் நாளைக்கு நல்லா நம்ம வந்து செலிப்ரேட் பண்ணலாம், ஸோ பரிமாறதெல்லாம் வந்து கூட அது எப்படி சரி பார்த்துக்கலாம் அப்படின்ற மாதிரி பிளான் பண்ணுவாங்க. உடனே வந்து முத்துக்குமரன்லாம் வந்து பரிமாற வந்துடுவோம், அதெல்லாம் பிரச்சனை கிடையாது, நம்ம வந்து பண்ணிடலாம், நாளைக்கு ஏதாவது ஸ்பெஷலாக ஒன்று செய்யுங்க, நம்ம அதை வச்சு நாளைக்கு நம்ம வந்து 75th டே வந்து செலிப்ரேட் பண்ணிடலாம் அப்படின்ற மாதிரி விஜய் விஷால் வந்து சொல்கிறாரு. அதுக்கப்புறம் லைக் நீங்கள் இந்த கேம் சூப்பராக விளாண்டிங்க அப்படின்ற மாதிரி 2 பேருக்கும் வந்து கை கொடுக்குறாங்க. ஸோ உங்கள் ஹஸ்பண்ட் வந்து பார்த்து தெரிஞ்சுப்பாங்க, ஓகே ஏதாவது சண்டை வந்தால் இவங்க இப்படி தான் ஏறி உட்காந்துக்குவாங்க அப்படின்ற மாதிரி உங்களை வந்து நினச்சிப்பாங்க அப்படின்ற மாதிரி அவர் கிண்டல் பண்ணிட்டு இருப்பார். ஸோ என்னதான் இருந்தாலுமே தோத்தாலுமே சரி, லைக் அவங்க வந்து எல்லோ டீமா சாரி பிங்க் டீம் பிங்க் டீம் வந்து பார்த்திங்க அப்படின்னா சூப்பராக நீங்கள் ப்ளே பண்ணீங்க அப்படின்றத அப்ரிஷியேட் பண்ணுறாரு. ஸோ ஜெஃப்ரி வந்து ஃபுல்லாக லாக் பண்ணிட்டனால இவங்க 2 பேர் தான் அந்த அவங்கள வந்து ப்ரொடெக்ட் பண்ணுற மாதிரி ஆகிப்போச்சு அவங்க டீமை. ஸோ 2 பேருமே வந்து கடைசி வரைக்கும் சூப்பராக வந்து முட்டு கொடுத்து விளையாடாங்க அப்படின்னே சொல்லலாம். பட் தோத்துட்டாங்க, இட்ஸ் ஃபைன். நம்ம வந்து கேமில் எவ்வளோ நம்ம ஃபைட் பண்ணுறோம் அப்படின்றது தான் வந்து முக்கியம் அப்படின்றத அவங்க 2 பேரும் ப்ரூவ் பண்ணிட்டாங்க அப்படின்னே சொல்லலாம். எஸ், ஸோ அதுக்கு முக்கியமாக ஜெஃப்ரி கொடுத்த மோட்டிவேஷன் தான் காரணம். எதுக்கெடுத்தாலும் அழாதீங்க, உங்கள் கோவத்தை கேமில் காமிங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பார். எஸ், ஸோ தட் இவங்க 2 பேரும் குக்கிங் டீமில் நாளைக்கு என்ன ஸ்பெஷலாக பண்ண போகிறாங்க 75th டேக்கு அப்படின்றத பொறுத்து இருந்து பார்ப்போம். ஸோ இந்த மாதிரியான பிக் பாஸ் அப்டேட்ஸை நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் கைஸ், பை.